ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். இது எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதே மெத்தடில் கோதுமை மாவு பயன்படுத்தி கூட பண்ணலாம். இதை முதல்ல ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இதே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை நல்லா பவுடராக்கி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன், அதுக்கும் கொஞ்சம் குறைவாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சால்ட் சேர்த்துட்டு இதையே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் கூட நல்லா உருக்கி சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதில் 3/4 கப் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். பால் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தேவைப்படும். நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சாக்லேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நட்ஸு கூட பொடிசாக நறுக்கி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கல்லாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ இதில் பாதி அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பாதாம் கூட சேர்த்து நீங்கள் இதுக்கு மேலே கரெக்டாக அந்த குழி நிரம்புற வரைக்கும் திரும்பவும் மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மேலே கூட நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி விடலாம். நடுவில் இருக்கிறது எப்போவுமே ரொம்ப வேகமாக வெந்துடும். அதனால் முதல்ல அதை திருப்பிட்டு மிச்சம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடணும்னு தேவையில்லை. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நல்லா சாஃப்டாக கேக் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.